2006 கொடைக்கானலில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து சர்வைவல் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட மஞ்சுமேல் பாய்ஸ் திரைப்படம் மலையாள ரசிகர்கள் மட்டுமின்றி எல்லைகளை கடந்து அனைவரையும் கவர்ந்து வருகிறது. குறிப்பாக தமிழ் ரசிகர்களிடையே இப்படம் உணர்வு பூர்வமாக கனெக்ட் ஆகியிருக்கிறது. காரணம் கமல்ஹாசனின் குணா திரைப்படம். மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தின் ஒட்டுமொத்த கதையுமே கொடைக்கானல் குணா குகையை மையப்படுத்தியதுதான். கேரளத்தைச் சேர்ந்த மஞ்சுமேல் என்ற பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் கூட்டம் கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்கின்றனர். அப்போது குணா குகையில் எதிர்பாராத விதமாக சிக்கிக்கொள்ளும் நண்பன் ஒருவனை உடன் வந்த நண்பர்கள் போராடி எப்படி காப்பாற்றுகிறார்கள் என்பதே படத்தின் கதை. இப்படத்தின் முக்கியமான காட்சி ஒன்றில் கண்மணி அன்போடு காதலன் என இளையராஜா இசையில் கமல்ஹாசன் குரலில் ஒலிக்கும் போது அப்படியே சிலிர்த்து விடுகிறது. கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி மலையாளத்தில் வெளியான இப்படம் கேரளத்தை விட தமிழகத்தில் பெரும் வெற்றியை பெற்று வசூலை குவித்து வருகிறது. 20 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் இதுவரை உலக அளவில் 50 கோடிக்கும் அதிகமாக வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. திரையிடப்பட்ட திரையரங்குகள் எல்லாம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கொண்டிருப்பதால் தமிழகத்தில் பல திரையரங்குகளில் காட்சிகள் அதிகப்படுத்தப்பட்டு வருகின்றன. சென்னையிலும் இப்படத்துக்கு அதிக ஸ்கிரீன்கள் ஒதுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்பவர்கள் இரும்பு கம்பி போடப்பட்டு தடுக்கப்பட்ட பகுதியை மட்டும் பார்த்து ரசித்துவிட்டு வந்த நிலையில் அவர்கள் உள்ளே சென்று பார்த்த அனுபவத்தை கொடுத்திருக்கிறது மஞ்சுமேல் பாய்ஸ் திரைப்படம். இதையடுத்து மீண்டும் குணா குகைக்கு வழக்கத்தை விட அதிகமான சுற்றுலா பயணிகள் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். குறிப்பாக கேரளாவைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் வருகின்றனர்.